என்னடா முட்டா பையில மனோஜ், இந்த தடவை 30 லட்ச ரூபா காசு கொடுத்து ஏமாந்துட்டியா? டேய் இந்த பாரு முத்து, எப்ப பார்த்தாலும் என்ன முட்டா பையன்னு சொல்லி திட்டாத. அப்புறம் என்ன, நீ என்ன பெரிய அறிவாளியா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இவன் வாடகை கார்ல வர்றான்டா, இவனை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலன்னு சொன்னேன்ல. கேட்காம அவங்ககிட்ட போய் 30 லட்ச ரூபா காசை கொடுத்து ஏமாந்துட்ட. முட்டா பைய. சரி, நான் முட்டா பையலாவே இருந்துட்டு போறேன்டா. என்னோட காசு கொடுத்தானே ஏமாந்து போனேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? டேய் நீ முதல்ல அப்பா கொடுக்க வேண்டிய காசை குடுறா. எப்ப பார்த்தாலும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி காசை கொடுத்து ஏமாந்துகிட்டு இருக்கதே உன் வேலையடா? சரி, அப்பா கொடுக்க வேண்டிய காசு தானே, அதான் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இருக்கிற பிரச்சனை நீ வேற ஏன்டா என்னை கடுப்பேத்துற? டேய் நான் ஒன்னும் கடுப்பேத்தலடா, கொஞ்சமாவது எதையாவது யோசிச்சு முதல்ல செய்டா. படிக்காதவன், மண்டையில மூளை இல்லாதவன் தான்டா அதெல்லாம் செய்வான். எப்ப பார்த்தாலும் நான் படிச்சுட்டேன் கிழிச்சிட்டேன்னு சொல்லுவேன், இப்ப ஏன்டா ஏமாத்திட்டு வந்து நிக்கிற? ஏன் படிச்சவன ஏமாறக்கூடாதா? ஏதோ தெரியாதனமா ஒரு தப்பு நடந்துச்சு. என்னது ஒரு தப்பா? டேய் இது வரைக்கும் நீ எத்தனை தடவை ஏமாந்துருப்ப? பேசுறான் முட்டா பைய மாதிரி. அது சரி, உன்னை பார்க்க வருவானே அந்த மொட்டை பைய, பார்க்கு ஃப்ரெண்டு, எங்கடா அவன்? அவன் தானே இந்த வீட்டை வாங்க சொல்லி உன்னை கோத்து விட்டான். அவனா? அண்ணா வணக்கங்கண்ணா. என்ன மனோஜ் நல்லா இருக்கியா? வந்துட்டான் செருப்படி வாங்குறதுக்கு. இவ்வளவு நேரம் நான் முத்துக்கிட்ட நான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன், இப்ப என்னை காப்பாத்துறதுக்கு என் நண்பன் வந்துட்டான். வாடா மச்சான் வந்து செருப்படி வாங்கிக்க. டேய் மொட்டை, நீ தானே இவனை கோத்து விட்ட? எங்கடா நீ ஓனர்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தியா? எங்கடா அவன்? அவரா? நான் அவருக்கு போன் பண்ணேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவர் என்ன ஃபாரின்ல இருப்பாரு. டேய் முட்டா பசங்களா, உங்க 2 பேரும் ஏமாத்திட்டு அவன் காசு எடுத்துட்டு ஃபாரின் ஓடிட்டான்டா. அப்படி இருக்காதே, அவர் ரொம்ப நல்லவராச்சு, அவர் ரொம்ப ஜெனியூன் தெரியுமா? டேய் மனோஜ், இவங்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? இவன் நம்ம அந்த திருட்டு பையில போய் ஜெனியூன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான், அந்த வீடு உண்மையிலேயே அவனது இல்லையாண்டா. உண்மையான ஹவுஸ் ஓனர் நேத்தா வந்தாரு, நம்மள ஏமாத்துறவன் இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தவனாண்டா. டேய் மச்சான் எனக்கு தெரியாது, நீ தானே அந்த ஓனரை கூட்டிட்டு வந்த, நீ தான் எனக்கு 30 லட்ச ரூபா வாங்கி தரணும். டேய் என்னடா சொல்ற? நான் இதுக்கு உனக்கு காசு தரணும்? உண்மையில இந்த ஓனர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கரெக்டா கொடுத்தாரு தெரியுமா? என்னது கமிஷனா? டேய் மொட்டை, நீ எவ்வளவு கமிஷன் வாங்கின? நானா 6 லட்ச ரூபா கமிஷன் வாங்கினேன் தெரியுமா? அடா பாவி, அந்த திருட்டு பையன் உனக்கு மட்டும் 6 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு போயிட்டானா? டேய் மனோஜ், அப்ப இவன் தான் கூட்டு கலவாணி. இவனை புடிச்சுக்க. இவனை நீ புடிச்சுக்கிட்டீனா உனக்கு வர வேண்டிய காசு ஒழுங்கா வந்துடும். டேய் நண்பா, எப்படியாவது அந்த காசு திரும்பி கொடுத்துருங்கடா. மனோஜ் என்ன சொல்ற? அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ தான் காசு கொடுக்கணும். அந்த 3 கோடி ரூபாயில பாக்கி காசு நீ கொடுக்கணும்ல, அது சீக்கிரம் ரெடி பண்ணு. என்னது காசை நான் என்ன ரெடி பண்ணணுமா? டேய் அந்த வீடியோ முதல்ல அவனது இல்லையாண்டா.